ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேப்பர் பிளேட்டை வச்சு ஒரு கோலம் மாதிரி பண்ண போகிறோம். அது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு பேப்பர் பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க கைஸ். அதில் ஒரு பேப்பர் பிளேட் வச்சுட்டு இன்னொன்று பேப்பர் பிளேட் எடுத்து இந்த மாதிரி பேக் சைடாக திருப்பிட்டு இந்த மாதிரி மடித்து அது வந்து மடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக கூட இருக்கும். நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக மடிக்கணும். எனக்கு வந்து மடிக்க வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து சொல்லித்தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கைஸ். இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி இருக்கிறதுல அப்படியே இந்த மாதிரி சரி சமமாக மடிச்சுக்கோங்க. இந்த சமோசா மாதிரி ஒரு சமோசா மாதிரி மடிச்சுக்கோங்க கைஸ். வந்து இது ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. போக போக அப்படியே பழகிடுச்சு. சமோசா மாதிரி மடித்தோண்டி அதுலேருந்து இன்னொரு சமோசா வந்து வச்சுருங்க கைஸ். அதுக்கப்புறமா சிசர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வந்து பிடிக்குமோ அதெல்லாமே போட்டுக்கலாம், எல்லாமே. ஆனால் பார்த்து கவனமாக செய்யணும் கைஸ். சில டைமில் வந்து அதுக்காச்சும் வராமல் கூட போயிடும். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும் போது வராமல் தாங்க போச்சு. போக போக அப்படியே 2 நாள் வந்து பண்ணி பார்த்தேங்க. அப்படியே வந்து அது கிழிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு வாட்டி பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேங்க. ரொம்பவே நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டுக்கலாம், இல்லை நான் போட்ட டிசைன் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அவங்க பண்ண மாதிரி போட மாட்டேங்கிறியே, உங்கள் அம்மா கிட்ட கூட இதை காட்டுங்க கைஸ். அவங்க பண்ண மாதிரி போட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் கூட எங்கள் அம்மா கிட்ட காட்டிட்டு தாங்க பண்ணேன். இந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே வந்து டேப் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் பிளேட் எங்கே வாங்கினேன், சிசர் எங்கே வாங்கினேன்னு டேப் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து நான் வந்து இப்போ தாங்க போன இதுதான் நான் வந்து காதே குத்துறேன். அந்த காது குத்துன விஷயத்தையும் நான் வந்து கீழே டேப் பண்ணேன். அப்போ நான் அழுதுங்க. அது வந்து நான் கீழே நிறைய டேப் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதோ பாருங்க, உள்ளே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதே மாதிரி வந்து மடிச்சுட்டு நான் திருப்பி ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் கைஸ். எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும். பிடிச்ச டிசைனான்னு கேட்காதீங்க கைஸ். ரொம்பவே அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் கைஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கோட்லேயே இதை ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பிடிச்ச டிசைன் பண்ணலாம் வாங்க கைஸ். உங்களோட நேம் PYE அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. PYV எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்து V போடுறேன். ஏன்னா V வந்து எனக்கு பிடிச்ச இனிஷியல், எங்கள் அப்பா இனிஷியல். அதனால் நான் V போடுறேன்.
ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து கீழே இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க guys. இதே மாதிரி தான் guys இதுவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் guys. அப்புறம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோ பாருங்க கடைசியில் வந்து இது மாதிரி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. இந்த வீ மாதிரி இதை அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இந்த உள்ள கூட அது இது மாதிரி ஆயிடும். நிறையா எனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கலாம். சில டைமில் டக்குன்னு வேறு ஏதாச்சும் கூட கட் ஆகிடும் கைஸ், கவனமாக பண்ணிட்டோம். பொறுமையாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு எனக்கு அப்படியே இது பயமாயிடுச்சு. ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு இதுவாகிடும், பயமாயிடும். ஐயோ இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு இது பயமாயிடும். பாருங்க இப்போ வந்து இந்த எங்கள் கீழே நெருப்பு மாதிரி பண்ணியிருக்கிறேன். நடுவில் எந்த டிசைனுமே இல்லையா அப்படின்னு கேட்டுறாங்க. மேலே கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிட்டு கடைசியில் நடுவில் பார்க்கும்போது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம என்னன்னு பண்ணலாம் வாங்க கைஸ். இதே மாதிரி தான் கைஸ், இதே மாதிரி வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க கைஸ். பின்னாடி பக்கமாக திருப்பி மடிச்சுக்கோங்க கைஸ். ஆக்சுவலி இந்த மடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை தான் கைஸ், ஆனால் கவனமாக மடிச்சுக்கோங்க. கைஸ் வீட்டில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இருக்காங்க கைஸ், எங்கள் அம்மா, நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா மட்டும்தான் கைஸ் இருக்கோம் இப்போதைக்கு. எங்கள் அண்ணா உட்காந்து ஊருக்கு போயிட்டாங்க கைஸ், ஊருக்கு போயிட்டாங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடுவாங்க கைஸ், சனிக்கிழமை வந்துடுவாங்க கைஸ். சனிக்கிழமை வந்துடுவாங்க கைஸ். இந்த சனிக்கிழமை யாருக்கு பர்த்டே அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சனிக்கிழமை யாருக்கு பர்த்டே அவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது கட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் நடுங்குது, டிங்குது, கையெல்லாம் நடுங்குது, மையெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது, மையெல்லாம் நடுங்குது.
கீழே விழுந்துச்சு. இதுலேருந்து எடுத்து பண்ண வச்சுட்டு வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. லேட் guys, நல்லா இதுலேயும் வந்து படிப்போம். இதுவும் ஒரு பூச்செடி பூமரை என்ன பேசுனா சரி நடுவில் டைமண்ட். இது வந்து நான் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே டேப் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி வீடியோ வந்து யார் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கோல்டு பிடிச்சிருக்கு. நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். யாரெல்லாம் அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். கீழே வந்து டேப் பண்ணி சொல்லுங்க கைஸ். அப்படின்னு யார் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க சொல்லுங்க கைஸ். நான் தான் இப்போ தான் ஐஸ்கிரீம் சொன்னால் திருப்பி சொல்கிறேன்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் டக்குன்னு வந்து பார்க்க மாட்டேங்க, அதனால தான் திருப்பி சொன்னேன். இங்கே வேறு ஒரு டிசைன் போட்டிருக்கேங்க. இந்த ரெண்டுக்கும் அந்த கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கட் பண்ணுறேன். 3 டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணேன், செகண்ட் வந்து இது பண்ணேன். ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், see you all.